வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விவரங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. 7 வித்தியாசமான இந்திய நிறுவனங்கள் ஐடி, ஆட்டோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜுவல்லரி எல்லா துறையில இருந்தும் இருக்கு. வாங்க இதுல கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். நிச்சயமா. வெறும் PE ரேஷியோ, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு எண்களை மட்டும் பார்க்காம அந்த எண்கள் ஏன் அப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அருமை. சரி, நம்ம விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்களை போலவே பலரும் தங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம முதல் கதைக்கு வருவோம். அதிக வளர்ச்சி, அதிக எதிர்பார்ப்புகள். உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்ல முதல் 2 பேர் ஜோதி CNC ஆட்டோமேஷன், அப்புறம் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, ஜோதி CNCயோட PE மதிப்பு சுமார் 53. இது ரொம்ப அதிகம். ஏன் முதலீட்டாளர்கள் இவ்ளோ விலை கொடுக்க தயாரா இருக்காங்க? இதுதான் வளர்ச்சிக்கு சந்தை கொடுக்கிற பிரீமியம். இங்க கதை எண்கள்ல இருக்கு. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது அவங்க வருமானம் 28%, EDITA 37% அதிகரிச்சிருக்கு. ஓஹோ, நல்ல வளர்ச்சி தான். ஆனா அதை விட முக்கியம் அவங்க கையில இருக்கிற ஆர்டர் புக். கிட்டத்தட்ட 4585 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்கள் இருக்கு. அப்போ அடுத்த சில வருஷங்களுக்கு வருமானம் கேரண்டி. கரெக்ட். மேனேஜ்மெண்டே அடுத்த 2 வருஷத்துக்கு 25-30% வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. இந்த உறுதியான எதிர்காலம் தான் இந்த அதிக மதிப்பீட்டுக்கு முக்கிய காரணம். புரியுது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற விவரங்கள்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல ஒரு சின்ன நெருடல் இருக்கிற மாதிரி தெரியுது. 4.11% பங்குகள் அடகு வைக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது பிளெட்ஜ்ட் ஷேர்ஸ் பத்தி நீங்க கேக்குறீங்க. ஆமா, அதை நாம எப்படி பார்க்கணும்? ப்ரமோட்டர்கள் அவங்க பங்குகளை அடகு வச்சு கடன் வாங்குறது தான் இது. இது எப்போதுமே ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட முடியாது. அப்படியா? ஆமா, சில சமயம் தொழில் விரிவாக்கத்துக்காக கூட கடன் வாங்கலாம். ஆனா இது அதிகமாகும் போது, ஒருவேளை பங்கு விலை சரிஞ்சா கடன் கொடுத்தவங்க அந்த பங்குகளை மார்க்கெட்ல வித்துருவாங்க. அது விலையில ஒரு பெரிய சரிவை உண்டாக்கும். ஜோதி CNC விஷயத்துல இந்த 4% இப்போதைக்கு ஒரு பெரிய கவலை இல்ல. ஆனா இதை கண்டிப்பா நம்ம கண்காணிக்கணும். சரி, அப்போ ஜோதி CNCயோட கதை இதுதான். வலுவான வளர்ச்சி, நல்ல ஆர்டர் புக், ஆனா ஒரு சின்ன பிளெட்ஜ்டு ஷேர்ஸ் எச்சரிக்கை. மிகச்சரியா சொன்னீங்க. இதே மாதிரி அதிக மதிப்பீடு இருக்கிற அடுத்த நிறுவனம் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். இங்கேயும் PE மதிப்பு 34-36 அதிகமா இருக்கு. இதுக்கு பின்னால என்ன கதை? இங்க கதை கொஞ்சம் வேற மாதிரி. இது ஒரு பெரிய பிளாக் டீல சுத்தி நடக்குது. சமீபத்துல ப்ரமோட்டர்கள் அவங்க பங்குகள்ல ஒரு பகுதியை வித்தாங்க. ஓ, ப்ரமோட்டர் விக்கிறது பொதுவா ஒரு நல்ல சிக்னல் இல்லையே. ஆமா, ஆனா இங்க அதை வாங்குனது யாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். யார் வாங்கியிருக்காங்க? SBI மியூச்சுவல் ஃபண்ட், BlackRock மாதிரி உலகத்திலே பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ப்ரமோட்டர்கள் விக்கிறாங்க, ஆனா பெரிய ஃபண்டர்ஸ் வாங்குது. ப்ரமோட்டர்களுக்கு இல்லாத நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்தது? அருமையான கேள்வி. இத நாம இப்படி பார்க்கணும். இது நிறுவனத்தை விட்டு வெளியேறதில்ல, பங்குகளை வலுவான கைகளுக்கு மாத்துறது. வலுவான கைகளுக்கா? ஆமா, ஒரு தனிநபர் ப்ரொமோட்டர் கையில பங்குகள் இருக்கிறத விட SBI மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு நிறுவனம் கையில இருக்கிறது சந்தைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா அவங்க ஆழமா ரிசர்ச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அவங்க நம்பிக்கை தான் மத்த முதலீட்டாளர்களையும் ஈர்க்குது. அதனாலதான் இங்க FII மற்றும் DII 2 பேரோட ஹோல்டிங்கும் நல்லா அதிகரிச்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் எதிர்கால வளர்ச்சியை நம்பி சந்தை அதிக விலை கொடுக்குது. நம்ப முடியாத அளவுக்கு மலிவா தெரியிற நிறுவனங்கள். நாம இப்போ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பக்கம் வரலாம். இதோட PE மதிப்பு வெறும் 1.65. ஒரு பெரிய கார் கம்பெனியோட PE ஒரு சின்ன மளிகை கடையை விட கம்மியா இருக்கே. டாடா மோட்டார்ஸ் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸையும் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிசினஸையும் தனித்தனி கம்பெனியா திரிச்சாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்போது சந்தை அதோட புதிய மதிப்பு புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓ, இது ஒரு வேல்யூவேஷன் அனாமலின்னு சொல்லலாமா? கரெக்ட். மதிப்பீட்டுல ஒரு தற்காலிக குழப்பநிலை. அதிக EPS காரணமா PE ரொம்ப குறைவா தெரியுது. ஆனா புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள், குறிப்பா FIIs இத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க ஹோல்டிங் அதிகரிச்சிருக்கா? ஆமா, அதனாலதான் அவங்க ஹோல்டிங் 17.13%ல இருந்து 17.88% ஆக உயர்ந்திருக்கு. அப்போ அவங்க இந்த 1.65 PE பார்த்து வாங்கல. அவங்க எதை நம்பி வாங்குறாங்க? அவங்க டாடா மோட்டார்ஸோட எதிர்காலத்தை பார்த்து வாங்குறாங்க. குறிப்பா அவங்களோட எலக்ட்ரிக் வாகனம், அதாவது EV பிரிவோட அபாரமான வளர்ச்சி. அப்புறம் அவங்க கடனை குறைக்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சந்தை இன்னும் பழைய டாடா மோட்டார்ஸ பாக்குது. ஆனா பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதோட புதிய EV மயப்படுத்தப்பட்ட எதிர்காலத்துக்கு விலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல பாடம். சந்தை ஒரு பெரிய மாற்றத்துக்கு பிறகு ரீவேல்யூ பண்ண தாமதிக்கும் போது அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. இதே மாதிரி குறைவான மதிப்பீட்டு கதை தான் அசோகா பில்ட்கான் நிறுவனத்தோட தான். அதோட PE மதிப்பு 1.5 தான். இங்கேயும் மதிப்பீடு ரொம்ப குறைவு. ஆனா காரணம் வேற. இது டீமர்ஜர் கதை இல்ல, இது ஒரு சைக்கிளிக்கல் டவுன்டர்ன் கதை. அதாவது துறை சார்ந்த ஒரு மந்த நிலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல மந்த நிலையா? ஆமா, அதனால போன காலாண்டுல அவங்க வருமானம் குறைஞ்சிருக்கு. ஆனா நிறுவனம் சும்மா இல்ல, அவங்க தங்களோட சொத்துக்களை வித்து கடனை குறைக்கிறாங்க. ஓ, இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். இது நிறுவனத்தோட நிதிநிலையை வலுப்படுத்தும். அந்த நிறுவனம் மீண்டு வருங்கிறத விட ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையுமே மீண்டு வரும்னு ஒரு பெரிய பிட் கட்டுற மாதிரி இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க.
உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அதாவது டிஐஎஸ் அவங்க ஹோல்டிங்க அதிகரிச்சிருக்கிறத அதை காட்டுது. கவர்மெண்ட் இன்ஃப்ரா செலவு அதிகமா பண்ணும்போது கடன் குறைவா நிதிநிலை வலுவா இருக்கிற அசோகா பில்கான் மாதிரி நிறுவனங்கள் ரொம்ப பயனடையும். இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரிக்கான காத்திருப்பு. Q2 FY26க்குள்ள மார்ஜின் நார்மல் ஆயிடும்னு நிர்வாகம் நம்புது. சரி, அதிக வளர்ச்சி அப்புறம் மிக குறைந்த மதிப்புள்ள நிறுவனங்களை பார்த்துட்டோம். இப்போ உங்க லிஸ்ட்ல இருக்கிற செக்டார் சார்ந்த தேர்வுகளுக்கு வரலாம். முதல்ல நியூஜென் சாஃப்ட்வேர். ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. இதோட PE மதிப்பு 22.56. இது அதோட போட்டியாளரான பிர்லா சாஃப்ட்டோட ஒப்பிடும்போது நியாயமா தெரியுது. ஆனா ஸ்டாக் விலை போன ஒரு வருஷத்துல 50% சரிஞ்சிருக்கு. என்ன நடக்குதுங்க? இங்கதான் வேல்யூவேஷன் ரீசெட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வருது. வேல்யூவேஷன் ரீசெட்டா? ஆமா, கோவிட் டைம்ல ஐடி நிறுவனங்களோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு ரொம்ப அதிக மதிப்பீடு கொடுத்தாங்க. இப்போ அந்த அசாதாரண வளர்ச்சி குறைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புது. ஓ, அதனால சந்தை ஐடி நிறுவனங்களோட மதிப்பீடுகளை மறுபரிசீலனை செய்யுது. முன்ன மாதிரி அதிக வளர்ச்சி இன்னி இல்ல, அதனால முன்ன மாதிரி அதிக விலை கொடுக்க முடியாதுன்னு சந்தை நினைக்குது. அப்போ இது நியூஜென் கம்பெனியோட தப்பு இல்ல, ஒட்டுமொத்த ஐடி துறையே ஒரு சரி செய்தலுக்கு உள்ளாயிருக்கு. ஆமா, இது ஒரு செக்டர் ஹெட்விண்ட். துறைக்கே ஒரு எதிர்காலி வீசுது. ஆனாலும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 53.52%ன்னு வலுவா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். லாங் டேர்ம்ல ஐடி துறை மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த சரிவு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கலாம். ஆனா லாப வளர்ச்சி பாதைக்கு திரும்புதான்னு நம்ம தொடர்ந்து பார்க்கணும். புரியுது. இப்போ இதுக்கு நேர்மாறா ஒரு மீட்சி பாதையில இருக்கிற துறைக்கு வருவோம். பிசி ஜுவல்லர். பண்டிகை கால விற்பனையால Q3 லாபம் 28% அதிகரிச்சு 190 கோடி ரூபாய் வந்திருக்கு. இது ஒரு நல்ல திருப்புமுனை தானே? நிச்சயமா இது ஒரு தெளிவான ரிகவரி பிளே. ஆனா லாபத்தை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அது? ப்ரொமோட்டர்கள் அதாவது நிறுவனத்தோட ஓனர்ஸ் அவங்க சொந்த பங்குகளை மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க ஹோல்டிங் 37.99% இருந்து 40.94% அதிகரிச்சிருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிக்னல் இல்லையா? ஆமா, கம்பெனியோட எதிர்காலத்துல வேற யாரையும் விட அவங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை இருக்குன்னு இது காட்டுது. முக்கியமான பாயிண்ட். நிறுவனத்தை உள்ள இருந்து நடத்துறவங்களுக்கே நம்பிக்கை இருக்கு. இதோட மதிப்பீடு எப்படி இருக்கு? இதோட PE மதிப்பு 12. ஜுவல்லரி துறைக்கு இது ஒரு நியாயமான மதிப்பீடு தான். ஆனா இது ஒரு மீட்சி பாதையில இருக்கிறதால 2 விஷயங்களை நாம கவனிக்கணும். என்னென்ன? 1, நிறுவனத்தோட கடன் அளவு. 2, இந்த விற்பனை வளர்ச்சி பண்டிகை காலத்தை மட்டும் சார்ந்ததா இல்ல தொடருமான்னு பார்க்கணும். சரி, இறுதியா உங்க லிஸ்ட்ல ஒரு நிறுவனம் இருக்கு. அது மத்த எல்லாத்துலேருந்தும் மாறுபட்டு அதிக எச்சரிக்கை தேவைப்படுற மாதிரி தெரியுது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல். ஆமா. இதோட PE மதிப்பு நெகட்டிவா இருக்கு. அதாவது நிறுவனம் நஷ்டத்துல இயங்குது. கரெக்டா? ஆமா, இது ஒரு ஹை ரிஸ்க் தேர்வு. ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனமான இது தொடர்ந்து நஷ்டங்களை சந்திச்சிட்டு வருது. இவங்களோட முக்கிய பிரச்சனை ஆசெட் குவாலிட்டி. கொடுத்த கடனை திரும்ப வசூலிக்கிறதுல சிக்கல். சரியா சொன்னீங்க. ஒரு நிதி நிறுவனத்துக்கு அதுதான் உயிர்நாடி. அங்க பிரச்சனைனா மொத்த நிறுவனத்தோட அடித்தளமும் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்கேயும் FII ஹோல்டிங் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதா உங்க டேட்டா சொல்லுது. அது எப்படி? நஷ்டத்துல ஓடுற கம்பெனில ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணம் போடணும்? இதுதான் சந்தையோட சிக்கலான தன்மை. சில முதலீட்டாளர்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிற கம்பெனி ஒருவேளை மீண்டு வந்தா பங்கு விலை பல மடங்கு உயரும்னு ஒரு சின்ன ஊக அடிப்படையில பெட் கட்டுவாங்க. ஓ, ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பெட். ஆமா, ஆனா நிறுவனத்தோட அடிப்படை நிதிநிலை ரொம்ப பலவீனமா இருக்கு. தெளிவான ஒரு திருப்புமுனை தெரியற வரைக்கும் இதுல ரொம்ப கவனம் தேவை. பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு இது வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரி. நாம இன்னைக்கு பலதரப்பட்ட கதைகளை பார்த்தோம். அதிக வளர்ச்சிக்காக அதிக விலை, மதிப்பீட்டு குழப்பங்கள், துறை சார்ந்த ஏற்ற இழக்கங்கள், அப்புறம் ஹை ரிஸ்க் பந்தயங்கள். ஆமா, இதிலிருந்து ஒரு முதலீட்டாளரா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய பாடம் என்ன? முக்கியமான பாடம் என்னன்னா, பங்குச்சந்தையில ஒரே ஒரு உண்மைன்னு எதுவுமே கிடையாது. ஒரே நேரத்துல பலவிதமான கதைகள் நடக்கும். ஒரு பக்கம் ஜோதி சிஎன்சிக்கு பிரீமியம் கொடுக்கப்படுது, மறுபக்கம் டாடா மோட்டார்ஸோட மறைஞ்சிருக்கிற மதிப்பு தேடப்படுது. ஒரு நம்பரை மட்டும் பார்த்து முடிவெடுக்கிறது ஆபத்து. மிக சரியான கருத்து. அடுத்து எந்த பங்கை நாங்க பகுப்பாய்வு செய்யணும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நினைவிருக்கட்டும், இந்த விவாதம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரோட கலந்து ஆலோசிப்பது ரொம்ப அவசியம். நன்றி.